Hello students, 6th Max Annual Exam third term ஓட ஒரு official original question paper பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 60 marks எக்ஸாம் நடந்தது. very important question paper. இந்த கொஷின் பேப்பர்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயரோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதுல என்னென்ன சம்ஸ்லாம் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த கான்செப்ட்ல இருக்க மற்ற சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 10 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ். 60 மார்க்ஸ்ல 10 மார்க்ஸ் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சரே வருது. இது நீங்க உங்க புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் படிங்க. தேர்ட் டேர்ம் புக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த புக்ஸ்ல இருக்க எல்லா புக் பேக் 1 மார்க்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து அப்படியே 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பாஸ் ஆகுறது ஈஸியான ஒரு இதுதான். உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லையும் ஒரு 5 மார்க்ஸ் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லையும் ஒரு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 60க்கு 20 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் வெறும் 1 மார்க்ஸ் படித்தா மட்டுமே. சரிங்களா? ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஆனால் இது மட்டும் அப்படியே வரும் நம்பி படிக்க வேண்டாம். நீங்கள் 1 மார்க்ஸ் பொறுத்தவரையும் எல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 20 out of 20 கன்ஃபார்ம் வாங்க முடியும். அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளைன்னு அந்த சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 10 அதாவது 21ல இருந்து 32 வரையும் கொடுத்துட்டு 12 கொஷின் கொடுத்துட்டு இதுல இருந்து 10 எழுத சொல்றாங்க. அதுல 21 பாருங்க மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. 2/3 into 6 கொடுத்துருக்காங்களே. ஸோ இது என்னவா உங்களுக்கு மாத்தி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ இதே மாதிரி சம் வேற ஒரு சம் கொடுப்பாங்க உங்களுக்கு. 2/6 into 9 கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேற ஒரு நம்பர்ஸ் மாத்தினாலும் இந்த மல்டிப்ளை சம்ஸும் டிவைட் சம்ஸும் சிம்பிளிஃபை சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மல்டிப்ளை, சிம்பிளிஃபை, டிவைட், ஆட் இந்த மாதிரி வர சம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதே கான்செப்டில் இருக்க எல்லா சம்ஸும் நம்பர் வேறையாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த 21 மல்டிப்ளை, 22 டிவைட், 23 சிம்பிளிஃபை இதெல்லாம் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இது ப்ரீவியஸ் இயரோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க மேக்ஸிமம் சம்ஸ் அப்படியே வரும். ஆனால் இது சேமாக வரும் அப்படின்ட்டு இதை மட்டும் படிக்கக்கூடாது. இதை நீங்கள் இந்த மெத்தடில் இருக்க எல்லா சம்ஸுமே புக்கை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். 24th கம்பேர் பாருங்கள். -14 அண்ட் -11. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்க சம்ஸுமே வந்து கேட்பாங்க. அதே மாதிரி மார்க் த நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் லைன் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அதே மாதிரி இன்டிஜர்ஸ் பிட்வீன் த கிவன் நம்பர் 7 and 10 இந்த 2 நம்பருக்கும் நடுவில் இருக்க அந்த இன்டிஜர் என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைட் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 5 cm, ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸோ ஸ்கொயரோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளும் அப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதே நம்பர் மட்டும் வரும்னு நினைக்க வேண்டாம். இதே சம்ஸ் தான் வரும். ஆனால் உங்களுக்கு நம்பர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து மெமரி பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 60க்கு 60 ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 29th கொஸ்டின் பாருங்க. அதோட பேஸ் வந்து 18, ஹைட் 12 சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் ஃபார்முலா வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து மருது, மில்க்மேன் இந்த ப்ராப்ளம் சம்ஸ் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் சிம்பிள், அதாவது லெஸ் தானா, கிரேட்டர் தானா, ஈக்குவல் டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த நம்பர் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எப்பயுமே வந்து ப்ளஸில் இருக்க நம்பரோட வேல்யூ வந்து அதிகம். சரிங்களா? மைனஸில் இருக்க வேல்யூ வந்து கம்மி. அதே -9 பெருசா, -1 பெருசா அப்படின்னா -1 தான் பெருசு, -9 வந்து ஸ்மால் நம்பர். ஏன்னா 0லேருந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண -1, -2, -3 அப்படி அதோட வேல்யூ வேணா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ -9, -8லாம் வந்து -1 விட ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக்கு. அடுத்து ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 3 cm, 4 cm, 5 cm.
உங்களுக்கு 3 சைடும் குடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிளோட 3 சைடும் குடுத்துட்டு, அதோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த சைட்ஸ் வேல்யூ தான் உங்களுக்கு பெரிமீட்டர் இல்லையா? ஸோ அதை ஈஸியா ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. உங்களுக்கு எனி 5 அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க. 33, 34, 35. அதாவது இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, 6, 7 சம் குடுத்துட்டு அதிலிருந்து 5 எழுத சொல்றாங்க. எல்லாமே ப்ராப்ளம் சம்ஸ் தான். இந்த ப்ராப்ளம் சம்ஸ்லாம் இந்த சம்ஸ் அப்படியே சேமா வராது. இதுல இருக்க சம்ஸ் இதே பேட்டர்ன்ல உங்களுக்கு வேற ஒரு சம்ஸும் கேட்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இதே சம்ஸும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்னும் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே போதும். நீங்க கண்டிப்பா வந்து 60க்கு 60 தாராளமா வாங்கிடலாம். பயப்படவே வேண்டாம். ஆல்ரெடி தமிழ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழ் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கல்வி விஜய் சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. பேரண்ட்ஸ் பாக்குறீங்கனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறதா இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலரா காட்டும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜூஸ் ஆஃப் இஃப் எ மேன் juice shop if a man prepared 1.5 liters of juice from 1 kg of oranges, then how many liters of juice can be prepared from 12 3/4 kgs of oranges? 1 kilogram orangesல இருந்து 1.5 liter வந்து ஜூஸ் கிடைக்குதான். ஸோ 12 அதாவது 12 kg 3/4 kgs ஆஃப் ஆரஞ்சஸ்ல இருந்து எவ்வளோ ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க ப்ராப்ளம்ஸா நீங்க சால்வ் பண்ணி இது பண்ணும். ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து டிவைட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்றத நீங்க கரெக்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஆரஞ்சுக்கு 1.5 liter வருது அப்படின்னா 12 3/4 kg ஆரஞ்சுக்கு என்ன வரணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதனா 1.5 லிட்டரால நீங்க 12 3/4 kg மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்க இந்த வேல்யூ வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. அசெண்டிங் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் அசெண்டிங். ஸோ இப்போ மைனஸ்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா -20 தான். அதுக்கடுத்தது -15, அதுக்கடுத்து -7, அதுக்கடுத்தது -5, அதுக்கப்புறம் மைனஸ்ல வேல்யூ இல்லை, ஸோ 0. அதுக்கப்புறம் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் 12, அப்புறம் 18, அதுக்கப்புறம் 25. ஸோ இப்படி தான் நீங்கள் எழுதணும், சரிங்களா? அது ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் எல் ஷேப்டு ஃபிகர். இந்த எல் ஷேப்டு ஃபிகரில் வந்து அதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பெரிமீட்டர்னா என்ன பண்ணும், எல்லாமே நம்ம சம் ஆஃப் த வேல்யூ ஆட் பண்ணி அதை வந்து பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அடுத்து 4 ஐடென்டிக்கல் ஸ்கொயர் ஃப்ளோர் மேட்ஸ் ஆஃப் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா விச் மேட் வில் ஹாவ் ஏ லார்ஜர் ஏரியா அண்ட் ஏ லாங்கர் பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ரெக்டாங்குலரா கொடுத்துருக்கிறது வந்து ஒவ்வொரு ஃப்ளோர் மேட் வந்து 15 சென்டிமீட்டருக்கு அதை ஜாயின் பண்ணும்போது ரெக்டாங்குலர் மேட்டாகவும் ஆகலாம், இல்லை ஸ்கொயர் மேட்டாகவும் ஆகலாம். ஸோ அது வந்து லார்ஜர் ஏரியாவாக இருக்குமா லாங்கர் பெரிமீட்டராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து எழுதணும். ஸோ பிக்கஸ்ட் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எழுதணும், ப்ளஸில் இருக்க நம்பர். ஸோ 7777 7777 ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து 555 செகண்ட் வரும். தேர்ட் வந்து 333 வரும். அதுக்கடுத்தது 111 111 வரும். அதுக்கடுத்தது மைனஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா -222 வரும். அதுக்கடுத்தது -444 வரும். அதுக்கடுத்து -666, லாஸ்ட் தான் -888. ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரணும். ஸோ மைனஸில் பொறுத்த வரையும் நீங்கள் பெரிய நம்பர் அப்படின்னு நம்பரை பார்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் வேல்யூ எடுக்கும் பொழுது நம்பர் லைனில் வந்து நம்ம 0லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணும்போது 0க்கு அடுத்து 1 2 3 4 5 அப்படியே போகும் இல்லையா? ஸோ அந்த சைடு ரைட் சைடு மூவ் ஆக வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், வேல்யூ வந்து கூடும், அதிகமாகும். அதே 0லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆக வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால -666 பெருசா -888 பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா -666 தான் பெருசு, -888 ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே, அடுத்து ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்தது பேட்டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 50 51 53 56 60 இதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 50க்கும் 51க்கும் பார்த்தீங்கன்னா 1 டிஃப்ரெண்ட், 51க்கும் 53க்கும் 2, 53க்கும் 56க்கும் டிஃப்ரெண்ட் 3, 56க்கும் 60க்கும் டிஃப்ரெண்ட் 4. ஸோ 60க்கும் 65 வரணும், அடுத்து 5 வரும். அப்புறம் 65க்கு அப்புறம் 71 வரணும், அதுக்கப்புறம் 6 டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கப்புறம் 71க்கு அப்புறம் 78
8 வரணும். ஏன்னா 7 டிஃபரன்ஸ் வரணும். நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி 77 69 இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. அப்புறம் 69 61 அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ 61 53 அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு இதுவுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 10க்கு அப்புறம் 20 இதுக்கு 10 20க்கும் 40க்கும் டிஃப்ரெண்ட் 20 40க்கும் 80க்கும் டிஃப்ரெண்ட் 40. ஸோ அடுத்து வந்து 20 20 அப்படியே ஆட் ஆகுது. 10 1 10 20 21 20 40 40 40 80 80 80 160 160 160 320 இந்த மாதிரி எடுத்துட்டு போகணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் சம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஸோ 44 அப்படின்னா அதோட ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்றது அந்த 5 ரோமன் லெட்டர்ஸும் அட்டன் பண்ணி எழுதணும். அடுத்து பெரிமீட்டர் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷேப்போடது. ஸோ இது எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான். இதெல்லாம் 100% நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா இதெல்லாம் அப்படியே உங்க டிஸ்ட்ரிக்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ப்ரீவியஸ் இயரோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அடுத்த 2 கொஸ்டின் பேப்பர் நீங்க இது எல்லாமே அட்டன் பண்ணீங்கன்னாவே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா 60க்கு 60 எடுத்துலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 6th வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.